என்ன சொன்னீங்க? நீ வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு உங்க அப்பா சொன்னாரு. அதான். அது அவர் சொன்னது. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, நீ பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட் அடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக போச்சா? அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா? ஒரு வருஷமாக தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில் எடுத்து விடிய விடிய கண்ணை முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போகிற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதாக எழுதி உடம்பு பூரா அங்கங்கே சொருகி எந்தெந்த பிட்டு உடம்புல எங்கெங்கே சொருகி வச்சுருக்கோம்னு அதுக்கு தனியாக ஒரு மேப்பை வரைஞ்சி அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பரீட்சை காலக்குள்ளே போனால் அங்கே இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து நிற்பார். அந்த வாத்தியாரை சமாளித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள சமாளித்து அதை சமாளித்து இதை சமாளித்து உக்காந்தா அந்த நேரம் பார்த்து ஃப்ளையிங் ஸ்குவாடு வருவான். அவன் பிடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளித்தா அதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒருத்தன் முதுகச்சொரிவான். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமலே தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போன பிட்டில் இருந்து அவனுக்கு ஒன்று ரெண்டை காட்டி நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்கள் படித்து வாங்கின 400 மார்க்கை நாங்கள் பிட்டடிச்சு வாங்குறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது தெரியுமா? என்னம்மா? ஆமாப்பா, ஆமாம், உண்மைதான். வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கெல்லாம் எங்கே இருந்து தெரிய போகுது பிட் அடிக்கிறதோட மகிமை?